Hi friends, welcome to our channel. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நிறைய குடும்ப பெண்கள் கிட்ட நீங்க பாத்தீங்க அப்படினா, பணம் இல்ல அப்படினு சொல்லி புலம்பிட்டே இருப்பாங்க. எவ்வளவுதான் என் கையில இருந்தாலும் செலவாயிடுது அப்படினும் புலம்புவாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எப்படி ஈஸியா தடுத்துட்டு நாமளும் மத்தவங்கள மாதிரி சேமிச்சு பெரிய ஆள் ஆகலாம் அப்படின்றத தான் பார்க்க போறோம். இத ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு லைக்கை போட்டுட்டு பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை வந்து நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். இதில் கண்டிப்பாக உங்களுக்கு எதாவது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்களும் வந்து கை நிறைய பணத்தை வந்து சேமித்து வைக்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போயிட்டு காஃபி பவுடர் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து பாட்டிலாக வந்து வாங்காதீங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த தப்பை வந்து பண்ணுவாங்க. ஒரு பெரிய பாட்டிலோடு வாங்கிட்டு வந்துடுவாங்க. அது என்ன ஆகும்னா, கொஞ்ச நாள் நல்லா இருக்கும். அதுக்கு அடுத்து காற்று உள்ளே நுழைஞ்சு அந்த தூள் எல்லாமே வந்து ஒன்றோட ஒன்றா வந்து ஒட்டிக்க ஆரம்பிச்சிடும். கடைசியில் அது யூஸ் பண்ணவே முடியாது. ஸோ இப்படி இல்லாமல் கடைக்கு போகும்போதே யோசிச்சுட்டு போயிடணும். பாட்டிலில் இனி வாங்கக்கூடாது, ₹2 பாக்கெட்டில் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ₹2 பாக்கெட் இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ நீங்கள் ₹2 பாக்கெட் வாங்கும் போது இன்றைக்கி நீங்கள் காஃபி பவுடர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த கவர் தூக்கி போட்டுடலாம். நாளைக்கு வந்து இன்னொரு காஃபி பவுடரை கட் பண்ணி யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஸோ அதனால் நம்மளுக்கு எந்த ஒரு லாஸுமே இல்லை. ₹2 பாக்கெட் வாங்கும் போது நம்மளுக்கு நிறைய ப்ராஃபிட் தான் கிடைக்கும். இதனால நம்மளுக்கு பணமும் வேஸ்ட் ஆகாது. இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து 2வது டிப்பு வந்து, ஒரு மாதத்துக்கு நம்ம மளிகை பொருள் வாங்குகிறோம் அப்படின்னா ₹2500 ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுக்கோங்க கையில். ₹2500 நீங்கள் வாங்கணுன்றதை மட்டும்தான் மைண்டில் வச்சுக்கணும். அதுக்கு மேலே வாங்கவே கூடாது. அந்த ₹2500 எவ்வளோ மிச்சப்படுத்தலான்னு தான் பார்க்கணும். எப்பயுமே லிஸ்ட்டோடு போங்க. லிஸ்ட்டு போட்டு உங்களுக்கு என்ன தேவையான பொருள் இருக்கோ அதை மட்டும் போய் வாங்குங்க. லிஸ்ட்டு நீங்கள் போடலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பணம் வந்து இழுத்துட்டு தான் போகும். லிஸ்ட்டு போட்டுட்டு இந்த பொருள் நம்ம வாங்கிக்கணும், இதுக்கு மேலே நம்ம வாங்கக்கூடாது அப்படின்றத அதை மைண்டில் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ₹2500 ₹200 நம்ம மிச்சம் பண்ணோன்னு வைங்களேன். அதை என்ன பண்ணுங்கன்னா அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு உண்டியலில் போட்டுருங்க. ஸோ அந்த உண்டியலில் இருக்க பைசா உங்களுக்கு லாபம். அது எப்போனாலுமே வந்து உங்களுடைய பணம் தான். ஏதாவது எமர்ஜென்சி பர்பஸ்க்கு கூட நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எப்போ மளிகை பொருள் வாங்க போகும்போதும் இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம கம்மியாக தான் வாங்கணும், அப்போ தான் வந்து நம்ம சேமிக்க முடியுன்றதை மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா குடும்ப பெண்கள் நாம் தான் இந்த மாதிரி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிக்கணும். அந்த ₹200 நீங்கள் ஒரு 10 தடவை சேமித்து பாருங்களேன், அது பெரிய தொகையாக வந்து இருக்கும். ₹1000 வந்து இருக்கும். அதை நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தானே, அப்படி யோசிச்சு பாருங்கள். அடுத்து 3வது டிப்பு, பணத்தை வந்து நம்ம செலவழிக்கிறதுல வந்து 2ஆக பிரிச்சுப்போம். ஒன்று வந்து ஆசைக்காக, இன்னொன்று வந்து தேவைக்காகன்னு பிரிச்சுப்போம். தேவைக்காக இருக்கிறதெல்லாம் வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் யூஸ் பண்ணுற பொருள்னு வச்சுக்காங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் அரிசி, பருப்பு, எண்ணெய், காஃபி தூள், இதெல்லாம் வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு தேவைப்படுற பொருள். அடுத்து ஆசைக்காகன்னு ஒன்று இருக்குல்ல, அதுதான் வந்து மெயினான ஒரு விஷயம். ஆசைக்காக எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஆன்லைனில் போய் ஷாப்பிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதெல்லாம் தான் ஆசையில் வச்சுக்கலாம். இப்போது நம்ம வந்து ட்ரெஸ்ஸஸ் போய் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு சிலர்லாம் அப்படியே ரெகுலராக அடிக்ஷன் ஆகி ஆட் டு கார்ட்டில் போட்டு வச்சுருப்பாங்க. அதை வாங்கி தீரணும்னு முயற்சி எடுத்துகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாதுங்க. ஏன்னா ஆன்லைன் ஷாப்பிங் வந்து அவங்க வந்து நம்மளை வந்து உள்ளே இழுத்து நம்மளோட பணத்தெல்லாம் செலவழிக்கிறதுக்கு தான் பார்ப்பாங்க. ஆல்மோஸ்ட் இதுதான் நடந்துகிட்ருக்கு. நீங்கள் ஏதாவது ஒரு பொருளுக்கு ஆசைப்பட்டீங்கன்னு வைங்களேன், அதை வந்து ஒரு 3 நாள் தள்ளி நம்ம வாங்குவோமே அப்படின்னு மைண்டில் வச்சுக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 3 நாள் கழித்து அந்த ஆசையே உங்களுக்கு போயிடும். மெயினாக வந்து பணமும் வேஸ்ட் ஆகாமல் இருக்கும். இந்த டிப்பை வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள். அடுத்து 4வது டிப்பு வந்து, அரிசி வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம யூஸ் பண்ணுற ஒன்று தான். ஒரு சில வீட்டிலலாம் அளவே இல்லாமல் அரிசியை வந்து சாப்பாடாக போட்டு வெடிச்சிடுவாங்க. வெடிச்சிட்டு அந்த சாதம் வந்து அப்படியே மீந்து போயிருக்கும். அடுத்த நாள் எடுத்துகிட்டு போயிட்டு கீழே தான் ஊற்றுவாங்க. இதே மாதிரி அவங்க ரெகுலராக பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது ஏன்றதை அவங்க யோசிக்கவே மாட்டாங்க. அது ஏன்னு யோசிச்சு நம்ம வீட்டில் இவ்வளோ பேர் தான் இருக்காங்க, அதுக்கேற்ற மாதிரி நம்ம அரிசி போட்டு வெடிப்போன்றதை அவங்க மைண்டில் வச்சுக்க மாட்டாங்க. இப்போ நான்லாம் எப்படி பண்ணுவேன்னா, என்னைக்காவது ஒரு நாள் வந்து இந்த மாதிரி சாதம் மீந்து போனாலும் அதை வந்து
அப்படியே புளி சாதமாக வந்து அடுத்த நாள் வந்து சாப்பிட்டுப்போம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. அப்படி இல்லைன்னா வந்து கஞ்சி மாதிரி வந்து நாங்கள் கரைச்சி குடிச்சிடுவோம். ஸோ இந்த மாதிரி வந்து நான் வேஸ்ட்டே பண்ண மாட்டேன். இதனால நிறைய பணம் வந்து வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் வந்து யாருமே யோசிக்கவே மாட்டாங்க. இதையுமே வந்து யோசிச்சு பாருங்கள். அடுத்து 5வது டிப்பு, அவுட் சைட் ஃபுட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி எடுத்துக்கங்க. ₹5 ஒரு இட்லின்னு நான் வந்து வச்சுக்கிறேன். ஒரு 10 இட்லி வாங்குகிறோன்னு வச்சுக்கோங்களேன், ₹50 ஆகிடும் இதுவே. அதுவே நம்ம வீட்டில் வந்து மாவு அரைச்சோன்னா அது நம்மளுக்கு எவ்வளோ லாபம் தெரியுமா? அப்படி வீட்டில் அரைக்க முடியலனாலுமே வந்து பேக்கெட்டில் இப்போ வந்து இட்லி மாவு, தோசை மாவுன்னு விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதையுமே வாங்கிட்டு வந்து நம்ம பண்ணோம் அப்படின்னா ஒரு 2 நாள் 3 நாள் தாராளமாக நம்மளுக்கு வரும் அந்த ₹50. அதை விட்டுட்டு நம்ம போயிட்டு ரெகுலராக வந்து இந்த மாதிரி டிஃபன் வந்து கடையில் வாங்கினோன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து மிகப்பெரிய லாஸ் நம்மளுக்கு. ஸோ அந்த மாதிரியுமே இருக்கக்கூடாது. நான் வந்து இட்லி இதெல்லாம் வச்சு சொல்லியிருக்கேன். நிறைய பேர் இப்போ எல்லாருமே ஆர்டர் போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து 50% ஆஃப் வீட்டில் நடந்துகிட்ருக்கு. ஏன்னா ஒர்க் ஷெடியூல் வந்து அவங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆர்டர் போட்டு சாப்பிட்ற வேண்டிய நிலைமையில் அவங்க இருப்பாங்க. இதனால உடம்புக்கும் நல்லா அவங்களுக்கு கெடுதல் தான் வரும், பணமும் வேஸ்ட்டாக செலவாக தான் செய்யும். இதில் வந்து நீங்கள் எப்படி மிச்சப்படுத்தலாம் அப்படின்னா, முடிஞ்ச அளவுக்கு நம்ம குக்கிங் பண்ணுறதுல தான் வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆகணும். ஸோ இந்த டிப்பையுமே வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள். 6வது டிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமான டிப்பு. மசாலா ஐட்டம்லாம் வீட்டில் வந்து இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து நம்மளாட்டே வந்து அரைக்கிறதுக்கு தான் பார்க்கணும். 1 கிலோ மிளகா 1 கிலோ தனியா வாங்கி நம்ம தேவையான பொருள் எல்லாம் போட்டு அரைச்சோம் அப்படின்னா குறைஞ்சது 1 மாதம் 2 மாதத்துக்கு நம்மளுக்கு அந்த மசாலா பொருள் வந்து இருக்கும். அதை விட்டுட்டு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பேக்கெட்டில் வந்து வாங்குவாங்க. அது என்னையை பொறுத்த வரைக்கும் லாஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். நான்லாம் எப்படி யூஸ் பண்ணுவேன்னா, ஒரு மாதத்துக்கு தேவைப்படுற மசாலா ஐட்டமை வந்து அரைச்சி வச்சுப்பேன். அப்போ வந்து எனக்கு நிறைய அமௌண்ட்டும் வந்து இருக்கிற மாதிரியும் இருக்கும். அடிக்கடிக்கு நான் போயிட்டு இந்த மசாலா பொருளை வந்து வாங்கவும் தேவையும் இல்லை. அந்த மாதிரி வந்து நிறைய பேர் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இதனாலே நம்ம பணம் வந்து கண்டிப்பாக வந்து மிச்சப்படுத்தலாம். ஏன்னா அன்றாட வாழ்க்கையில் நம்மளுக்கு வந்து அடுப்படியில் வந்து மசாலா பொருட்களும் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதில் போயிட்டு நம்ம வாங்கும் போது நம்ம உடம்புக்கும் அந்தளவுக்கு நல்லதும் கிடையாது. அடுத்து 7வது டிப்பு. இதனால தான் வந்து பாதி பணம் நம்ம கையில் இல்லாமல் மிச்சமே படுத்த முடியாமல் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்நாக்ஸு. வீட்டில் கண்டிப்பாக குழந்தைங்கன்னு இருப்பாங்க. அவங்களுக்கு ஸ்நாக்ஸுன்றது தேவைப்பட தான் செய்யும். நான் வந்து இன்றைக்கி பாருங்கள், வாழைப்பழம் வச்சு ஒரு சின்னதாக போண்டா மாதிரி வந்து செய்ய போகிறேன். வாழைப்பழம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோதுமை மாவில் வந்து செய்ய போகிறேன் அதுவுமே. ஸோ கோதுமை மாவும் உடம்புக்கு நல்லது. இந்த மாதிரி சிம்பிளாக வீட்டில் வந்து செஞ்சு ஸ்நாக்ஸை கொடுங்க. இதெல்லாம் செய்கிறதுக்கு ஒரு 1/2 hour பிடிக்கும், அவ்வளோதான். நம்மளுக்கு ஹெல்த்தியாக சாப்பிட்டா மாதிரியும் இருக்கும். நம்ம குழந்தைங்க வந்து அதை விரும்பியுமே சாப்பிடுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா கடையில் போய் வாங்கிடுவாங்க. ஏகப்பட்ட சிப்ஸ் ஐட்டம்ஸை வந்து வாங்கி குவிச்சு வச்சுருப்பாங்க. அது வந்து ஃபுல் பிளாஸ்டிக்கில் போட்டு அடைச்சி வச்சுருக்கிறது. அது எத்தனை நாள் வந்து அவங்க அடைச்சி வச்சுருக்காங்கன்னு தெரியாது. அது கொடுக்கறதுனால ஃப்யூச்சரில் வந்து ஹெல்த்து தான் வந்து ஸ்பாயில் ஆகும். ஸோ வீக்லி அட்லீஸ்ட் ஒரு 3 நாளாவது நீங்களாட்டே சொந்தமாக வந்துட்டு ஸ்நாக்ஸை வந்து வீட்டிலே செஞ்சு நேச்சுரலாக கொடுங்க. அது குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அவுட் சைட் ஃபுட்டை நம்ம அவாய்ட் பண்ண மாதிரியும் இருக்கும், குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுல திருப்தியாகவும் இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் எல்லாமே ஃபாலோ பண்ணிவிட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கான்றதை சொல்லுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.